ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனைகளையும் மீறி வளர்ச்சியில் சாதனை படைத்திருக்கும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஜூலையில் திராவிட மாடலில் 2.0வில் புதிய அறிவிப்புகளுடன் சாதனைகளுக்கு அடித்தளமிடும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்றும் உறுதி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மறுசீரமைப்பு பணி. தற்காலிக அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டின் 5 ஆண்டுகால விளையாட்டு சாதனை கொண்டாட்ட நிகழ்வு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அஜித் பவார் உயிரிழந்த விமான நிலையத்தில் விபத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி மோசமான நிலையில் கண்டெடுப்பு. விமான விபத்து தரவுகளை மீட்பதில் சிக்கல் உள்ளதாக அதிகாரிகள் தகவல். இந்தியாவையே அதிர வைத்த கேரள சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு. நடிகர் ஜெயராமிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொச்சியில் விசாரணை. தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது ஒன்றிய பாஜக அரசு. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தூத்துக்குடியில் 5200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கப்பல் கட்டும் தளம் அமைக்க நடவடிக்கை. கப்பல் கட்டுமானத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் விரைவில் கொள்கை வெளியிடப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்காக மேலும் 30,000 வீடுகள் கட்ட திட்டம். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. பூவிருந்தவள்ளி போரூர் வடபழனி மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவும் வலியுறுத்தல். மகளிர் வளர்ச்சி திட்டங்கள் விளிம்புநிலை மக்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பிற மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியில் 58,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அரசு நடவடிக்கையால் வேளாண் பரப்பு 3 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பெருமிதம். பொன்னமராவதி அருகே மகார் சிவராத்திரியை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. களத்தில் அடக்க வந்த வீரர்களை நெருங்க விடாமல் தீரம் கட்டிய காளைகள். எப்ஸ்டைன் விவகாரத்தில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. தன் மீதான புகார்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுமா ஜிம்பாப்வே. இன்றைய முக்கிய போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது.